ஸோ இது வந்து ஆடியோ அரேயோட AM-C43 XLR கண்டென்சர் பூம் மைக். ஸோ இந்த மைக்கு தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் நம்ம மைக்ரோஃபோன். ஸோ இது வந்து ஒரு ஃபில்டர், பாப் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னது, இது வாரண்டி கார்டு, இது வந்து இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல். ஸோ இது அந்த ஸ்டாண்டோட ஏதோ ஒரு பார்ட். ஸோ XLR கேபிள் டு மைக், ஸோ அந்த கேபிள் இருக்குது. ஸோ இது மைக் ஹோல்டர். ஸோ இது பாப் ஃபில்டர். ஸோ இது அந்த மேலே போடுவோம்ல அந்த இது ஃபில்டர் மாதிரி. ஸோ இதுதான் நம்மளோட ஆடியோ அரே C43 மைக்ரோஃபோன், கண்டென்சர் மைக்ரோஃபோன். ஸோ இது என்ன, ஓகே, நம்ம மொபைலில் மாட்டுறது போல். ஸோ இது ஸ்டாண்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து வர ஆடியோவை நான் இன்றைக்கி ஸ்டோர் பண்ணுறேன். ஹாய் கைஸ், இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆடியோ அரேயோட C43 அப்படின்ற மாடலோட மைக்கு தான். இந்த மைக்கில் இப்போ வந்து நான் வந்து ரா ஆடியோ தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், நோ ஃபில்டர்ஸ். ஸோ இதில் ஃபில்டர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபில்டர்ஸும் இதில் தான் இருக்குது, ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து இதில் ஒரு மாதிரி சின்ன ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ராவான ஆடியோ. ஹலோ, இப்போ நீங்கள் கேட்குறது எஃபெக்ட்ஸ் போட்ட ஆடியோ. நீங்கள் பார்க்கலாம், நான் இங்கே எஃபெக்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த VTS V3 பிளேட்டிங் கூட போனால் இந்த பேண்ட் டூன் இருக்குல்ல, இதை நீங்கள் ஏற்ற இன்னும் உங்கள் வாய்ஸ், என்னோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு பேஸாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கீழாக பண்ணிங்கன்னா என் வாய்ஸில் அந்த பேஸ் இருக்காது, ஒரு நார்மலான இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த OBSல. இதில் இல்லாமல் உங்களுக்கு நார்மலாகவே எல்லாத்தையும் மாற்றினோம்னா வாய்ஸ் மீட்டர் அந்த மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் கைஸ், தட்ஸ் இட். ஸோ இதுதான் இந்த மைக்ரோஃபோனோட ஆடியோ டெஸ்ட். இதை வந்து ஃபில்டர் அப்ளை பண்ண ஆடியோ. இது இன்னும் நீங்கள் பக்கத்தில் வச்சு பேசுனீங்கன்னா அப்படின்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாய்ஸ் வந்து. இது வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணது. இப்போ ஃபில்டரில் அப்ளை பண்ணாதது காட்டுறேன். இது வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணாதது. இது வந்து நான் இவ்வளோ பக்கத்தில் வச்சு பேசினாலும் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பேக்ரவுண்டில் லைட்டாக சவுண்டு கேட்குது. இத்தனைக்கு என்னோட ரூமில் ஃபேன்லாம் போட்டு தான் இருக்குது, ஆனால் அந்த சவுண்ட்லாம் பிக் பண்ணலாது. இது வேறு ஏதோ ஒரு நாய்ஸ் ஒரு சவுண்டு பிக் பண்ணிருக்கு, என்னன்னு தெரில. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இப்போ நான் ஃபில்டர் ஆடியோக்கு மாற்றிட்டேன். இது கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுகிறேன். ஸோ வந்து இப்போ வந்து இவ்வளோ டேப் இருக்கும். இப்போ எப்படி கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து எடிட் பண்ண ஃபில்டரோட ரா ஆடியோ. இது வந்து ரா ஆடியோ. இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்து பேசுகிறேன். இன்னும் நான் பின்னாடி போய் பேசலாம். இதுதான் நான் பின்னாடி போய் பேசுனேன்னா இப்படிதான் இருக்குது இதோட ரா ஆடியோ. இப்போ நான் ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன். ஃபில்டர் அப்ளை பண்ணி அதே வாய்ஸ் டோன் தான் நான் பேசியிருக்கேன். இப்போ வந்து இது கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் வந்து எனக்கு எப்போ அடிக்கணும் மாதிரி இருக்கு. ஸோ பக்கத்தில் வச்சு பேசினாதான் இந்த கண்டென்சர் மைக் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இப்படிலாம் வந்து பேசணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து கத்தி பேசணும்னா அவங்களுக்கு காரணம் தெரிஞ்சிடும். ஓகே கேஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். சும்மா லைக் பண்ணுறாங்க. பாய்.